எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 7 வருஷமாக ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். இந்த சோப் வந்து ஃபேஸ் க்ளோக்காக பீட்ரூட்டை வச்சு செஞ்சது. இப்போ இது வந்து டீடேன், எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்த உடனே அந்த டேன் ஆகிருக்கும் அப்படின்னா இமீடியட்டாக அதை போக்குறதுக்காக டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் போட்டு செஞ்ச டீடேன் சோப்பு. இப்போ இது வந்து குப்பைமேனி இலையோட சாரோடு சேர்த்து சில ஐட்டம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி செய்யலான்னு வாங்க டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சோப்பு செஞ்சுருக்கோம், இதில் நுரையெல்லாம் வருமா என்ன இது யோசிக்கவே தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம போன மாதம் செஞ்ச சோப்பு. இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கணுன்னா இத்தனை நாள் வீடியோ டிலே பண்ணது. பாருங்கள், நல்லா நுரை வரும். நுரை வரல அப்படின்ற ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை வந்து கரெக்டாக அந்த அளவில் எடுத்து நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் போட்டு பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக சோப்பு வந்துடும். வந்து இப்போது பீட்ரூட் சாறு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்லா கழுவின பீட்ரூட் எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்சியில் அடித்து அந்த சாறை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ டீடேன் சோப்புக்காக ஒரு பொட்டேட்டோவும் ஒரு டொமேட்டோவும் எடுத்து அதை வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிரப்பும் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம குப்பைமேனி இலை சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால அந்த குப்பைமேனியோட சாரும் நலங்கு மாவு, கடலை மாவு, முல்தானி மட்டி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா அப்பப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடணும்னு நினைப்போம், அதனால தான் இந்த சோப்பு. இப்போ வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து காஸ்டிக் சோடா தான். இது வந்து எல்லா ஊரில் இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய மளிகை கடையிலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து இங்கே வந்து 1 கிலோ ஒரு 120 ரூபா கிட்ட விற்கிறாங்க. 100லேருந்து 150 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் 1 கிலோ. இப்போ வந்து இந்த காஸ்டிக் சோடாவோடு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றதை அம்மா சொல்கிறாங்க, கேளுங்க. இந்த தண்ணி ஊற்றின உடனேயே அது வந்து ரொம்ப சூடாயிரும். அந்த சூடை வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு கம்மியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கணும். கலக்கையில் நல்ல தண்ணி சூடாகிக்கும். ஆறுற வரைக்கும் கலக்கிட்டு நல்லா ஆறின பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கணும். இதுக்கு பிளாஸ்டிக் மட்டும் தான் வாடணுமா, வேறு எதுவும் வாடக்கூடாது? வேறு எதுவுமே வாடக்கூடாது, பிளாஸ்டிக் மட்டும்தான் வாடணும். வேறு சில்வரு, அலுமினியம் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஓட்டை விழுந்துடும். ஸ்டீல் கூட வாடக்கூடாது. ஸ்டீலும் எல்லாமே அலுமினியம் எது வாடினாலும் ஓட்டை விழுந்துடும். அதனால கண்டிப்பாக இதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் தான் வாடணும். இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்வக்கோளாராக ஒரு தடவை நான் வந்து ஒரு அலுமினிய குண்டால் போட்டு நான் ஒரு தடவை சோப்பு செய்யலான்னு செஞ்சேன். அது என்னடான்னா உடனே ஒரு மாதிரி காஸ்டிக் சோடா போட்டு தண்ணி ஊற்றின உடனே வீடெல்லாம் ஒரு மாதிரி புகை மாதிரி வந்து கருப்பாயி அந்த சட்டியே ஓட்டை விழுகிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் பிளாஸ்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள். அதை கிண்டுறதுக்கு மட்டும் வேணால் நீங்கள் இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி பிளாஸ்டிக் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இது வந்து நல்ல கெட்டியான பிளாஸ்டிக், லேசானது இல்லை, நல்ல கெட்டியான பிளாஸ்டிக். 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தேங்காய் எண்ணெய் ரேசியோ, அவ்வளோதான். அதுதான். ஒருவேளை 2 கப் எடுத்தால் 5 கப்பு தண்ணி, 13 கப்பு எண்ணெய் மாதிரி நம்ம எத்தனை கப் எடுக்கிறோமோ அத்தனை கப்புக்கு. இப்போ வந்து 13 கப்பு எண்ணெய் ஊற்றுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து எந்த கப் எடுக்கிறோம், இந்த கப்பு தான் அந்த கப்பு தான் கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், ஒரு கிண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம டீ குடிக்கிற கப் எடுத்துக்கலாம். எந்த கப் எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கப்பு காஸ்டிக் சோடா எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றி 10 நிமிஷம் கிளறணும். நீங்கள் அப்படி இல்லை, நான் 2 கப் எடுக்கிறேன் அப்படின்னு இந்த 2 கப்பு காஸ்டிக் சோடாக்கு நம்ம வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதே மாதிரி இப்போ 1 கப்பு காஸ்டிக் சோடாக்கு நீங்கள் 1/2 கப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நம்ம வந்து இங்கே 2 கப் எடுத்ததுனால 13 கப்பாக ஊற்றுறோம் தேங்காய் எண்ணெய். இது வந்து கடையில் வாங்குகிற கம்பெனி தேங்காய் எண்ணெய்லாம் கிடையாது. அது வந்து தேங்காய் எண்ணெயே கிடையாது, அது லிக்விட் பேராஃபின் தான். வீட்டிலையே செக்கில் ஆட்டினதாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா நல்லதாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேடி பிடிச்சி வாங்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றின உடனே எந்த மாதிரி கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிரும். இப்போ தான் நம்ம மெயின் மூவியே ஸ்டார்ட் ஆன மாதிரி, இப்போ தான் மெயின் ப்ராசஸ்க்குள்ளேயே வந்துட்டோம் நம்ம. இவ்வளோ தான்.
இதை வந்து இப்படி இருக்கிறது வந்து நம்ம ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து நல்ல வெயில் காலத்தில் செய்கிறீங்க சோப் அப்படின்னா அது ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்துடலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் குளிர்காலத்தில் செய்கிறோம் அப்படின்னா அது 1 மணி நேரம் வரும் அந்த கன்சிஸ்டன்சி. நான் காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி வந்து எனக்கு 50 நிமிஷத்தில் அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கு. அந்த காஸ்டிக் சோடாவை மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடாவை வந்து டைரெக்டாக கையை வச்சு தொடக்கூடாது, ரொம்ப கண்ணு கிட்ட வச்சும் பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிரும். அதனால தான் அது வந்து நம்ம பண்ணும்போது ஒரு கண்ணுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு கைக்கு இந்த க்ளவுஸ் எல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி க்ளவுஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாயில் தான் பிளாஸ்டிக் க்ளவுஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அது ஒரு பேக்கெட்டாகவே வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 2 க்ளவுஸ் வாங்கிட்டு வந்து ரைட் ஹேண்டுக்கு ஒன்று லெஃப்ட் ஹேண்டுக்கு ஒன்று போட்டுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடாவோட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் இந்த சோப்பு கெமிக்கல் இல்லாத சோப்பில் அப்புறம் காஸ்டிக் சோடா போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னென்னா இது வந்து இந்த காஸ்டிக் சோடா தன்மையெல்லாம் போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம சோப்பு செஞ்சு 1 மாதம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம். வெயிலுக்கெல்லாம் காய வைக்கணும்னு தேவை கிடையாது, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அந்த காஸ்டிக் சோடா தன்மையெல்லாம் காற்று பட அப்படியே கம்மியாகிக்கிட்டே போகும். 1 மாதம் கழித்து நம்ம சோப்பு எடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் எரியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் காஸ்டிக் சோடாவை தொட்டால் மட்டும் கொஞ்சம் எரியும். அதோட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சுட்டு மட்டும்தான் செய்யுங்க, நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் இந்த காஸ்டிக் சோடாவோட புராணம். இங்கே நம்ம வந்து வாசனைக்காக ஒன்றும் போடலை. ஒரு வேளை நீங்கள் வாசனைக்காக எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃப்ளேவர் வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, குப்பைமேனி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 13 கப்பில் இந்த கொஞ்சம் எல்லாமே தேங்காய் எண்ணெயாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அரை கப்போ 1 கப்போ தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வாசனை வேணும் அப்படின்னா, இல்லை அது வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது நான் வந்து போட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஜவ்வாது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வாது ஒரு சின்ன பாட்டில் 30 ரூபா தான் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலலாம். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் கிட்ட வந்த உடனே கொஞ்சம் திக்காக இருக்கிறத பாருங்கள். 45 மினிட்ஸ்க்கு நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இதுவே கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் வந்து நீங்கள் எதெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளே முல்தானி மட்டியோ இந்த மாதிரி இந்த புதினா சாரோ இந்த துளசி சாரோ எதெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக எதனா ஒரு அச்சில் ஊற்றி வச்சிடணும். இந்த அச்சு வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இப்பயே நீங்கள் வாங்க வேண்டாம், இப்போ தான் நான் சோப்பு செய்ய போகிறேன் அப்படின்னா நார்மலாக நம்ம டீ குடிக்கிற கப் இருக்கும்ல, அந்த டீ கப்லேயே கூட ஊற்றி வச்சிடறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். டீ கப்பில் ஊற்றி தான் வைப்போம். அந்த டீ கப் ஷேப்கே கிடச்சிடும் நமக்கு சோப்பெல்லாம். அதுதான். இல்லை எனக்கு சோப் மாதிரி வேணும்னா இந்த அச்சு வாங்கிக்கோங்க. ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த அச்செல்லாம் வாங்கிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு சிலர் வந்து இந்த சோப்பு கேட்டாங்கன்றதுனால தான் நான் வந்து பிரித்து யூஸ் பண்ணுறேன். ஒரு செட்டுக்கு வந்து பீட்ரூட் சாறு, இன்னொரு செட்டுக்கு வந்து டொமேட்டோ பொட்டேட்டோ சாறு, இன்னொரு செட்டுக்கு வந்து குப்பைமேனி இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு தான் அண்ணா நமக்கு இந்த பிரித்து தான் பார்க்கணும் அப்படின்ற பாகுபாடே கிடையாது. எல்லாத்தையும் ஒரே நான் மிக்சியில் போட்டு லாஸ்ட்டாக வந்து போட்டுருவேன். இப்போ பாருங்களேன் கலக்கினோடனே இப்படி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான இது. இப்போ வந்து இதை வந்து நம்ம அச்சில் ஊற்றி வச்சிட்ருக்கோம். இதுதான் நான் வாங்கினது. வந்து இது ஆர்டர் பண்ணியுமே ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இது வந்து தேங்காய் எண்ணெய் கோட்டிங் போட்டு வச்சுருக்கோம். அந்த உள்ளே வந்து தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ஈஸியாக வலிக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக கோட்டிங் போட்டு வச்சுருக்கேன். இந்த அச்சில் வந்து இந்த சோப்பு வந்து 1 நாள் இருந்தால் போதும். அந்த 1 நாள் இருந்தாலே அந்த அச்சோட ஷேப்புக்கு நம்ம இந்த பேட்டரெல்லாம் வந்துடும், இதே ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் அதே மாதிரி டீ கப்பில் ஊற்றி வச்சிங்கன்னா 1 நாள்லேயே அந்த டீ கப்போட ஷேப்புக்கு இதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்து தாண்டிருச்சு அப்படின்னா அப்போ எப்படி வரும்னா இப்போ நம்ம காமிச்ச மாவே கொஞ்சம் திட்டாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி பாலில் வந்து இந்த பன்னீர் செய்யும்போது ஒரு மாதிரி திட்டாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி திட்டாக வரும். நம்ம சோப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்க வேண்டாம். எப்படி நம்ம இந்த அச்சிலெல்லாம் ஊற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கையில் க்ளவுஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. க்ளவுஸோடு நல்லா அமுக்கி எடுத்து விட்டிங்கன்னா
நார்மல் சோப் மாதிரியே வந்துடும். அந்த மாதிரி திட்டாக இருக்கிறதெல்லாம் போயிடும், பிரச்சனை இல்லை. நல்லா அமுக்கி மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இப்போ சரியாக போகும். இது வந்து இந்த மாதிரி தப்பு வந்து நானும் ஒரு 2-3 தடவை செஞ்சுருக்கேன். அதனால் பிரச்சனையே கிடையாது, வருத்தப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷம்னா மட்டும்தான். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இருந்துடும். நம்ம அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வந்துடும். அதான் உங்களுக்கு அது திட்டாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல. சோப் அச்சுக்குள்ளே ஊற்றி கையில் கவர் இருக்கிறத போட்டு நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி எடுத்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போகும். இப்போ வந்து இந்த அச்சில் ஊற்றி ஒரு நாள் வச்சிட்டோன்னா அந்த அச்சோட ஷேப் எல்லாம் சோப்புக்கு வந்துடும். அந்த சோப்பெல்லாம் நம்ம என்னென்ன அச்சில் ஊற்றி வச்சுருக்கோமோ அதோட ஷேப்பே வந்துடும். நீங்கள் வந்து டீ கப்பில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு டீ கப்போட ஷேப்லேயே தான் சோப்பு இருக்கும். நீங்கள் மறுநாள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சோப்பு செஞ்சு டீ கப்பில் ஊற்றி வைக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து அந்த டீ கப்பிலேருந்து அந்த சோப்பை வெளியே எடுத்து அதுக்கப்புறமா 1 மாதம் அப்படியே காற்றோடு வச்சிடணும். வெயிலில் வைக்கணுன்ற தேவை கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு மூலையில் வந்து நல்லா காற்று படுற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காஸ்டிக்ஸோட தன்மையெல்லாம் போயிடும். இப்போ வந்து நம்ம கடைசி இருக்கிற பேட்டரில் வந்து இந்த குப்பைமேனி, நலங்கு மாவு, கடலை மாவு, முல்தானி மட்டி இதெல்லாம் போட்டது வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம அச்சில் லாஸ்ட்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஒரு குலுக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் எங்கேயும் காற்றெல்லாம் போயிருந்துச்சுன்னா வந்துட்டு நல்லா கரெக்டாக வந்து சோப்பு இதாகிடும். சோப்பு தயார் பண்ணி இன்றைக்கி நீங்கள் அச்சில் ஊற்றுறீங்கன்னா நாளைக்கு அந்த அச்சிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். அப்புறமா ஒரு 30 நாள் அப்படியே காற்றாட ரூமில் ஏதோ ஒரு மூலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா 30 நாள் கழித்து நீங்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் கூட சோப்பு நல்லாயிருக்கும். சோப்பு ஒன்றும் ஆகாது. நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்டமான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எது பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம்லேயே ஏதோ ஒரு மூலையில் வந்து காத்தாட அப்படியே விட்டுறணும். 30 நாளைக்கு தொடக்கூடாது. 30 நாளுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த 30 நாள்லேயே அந்த காஸ்டிக்ஸோட தன்மையெல்லாம் நல்லா கம்மியாயிரும். அது வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சின்ன பசங்க வந்து ஒரு 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. 30 நாள் மட்டும் ரூமில் காத்தாட ஏதோ ஒரு மூலையில் வந்து இது எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டிங்கன்னாலே சரியாக போகும். இது பாருங்கள், நம்ம நேற்று ஊற்றுனது இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி அச்சிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடுறோம். ஆனால் நீங்கள் இப்போயே கையில் தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த காஸ்டிக்ஸோட தன்மையால் கொஞ்சம் எரிகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1 மாதம் வந்து வச்சுருங்க. 30 நாள் கழித்து நமக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த சோப்பு ஈஸியாக வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். செஞ்சு பாருங்கள். கரெக்டாக இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சு இந்த சோப்பை ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் 1 மணி நேரம் கலக்கிறதுக்குனாலும் ஒரு 2 மணி நேரம் எல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறேன்னா 1 கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க காஸ்டிக்ஸோட. ஒரு 6லேருந்து 7 சோப்பு வரும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எடுக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப் நமக்கு நம்மளே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதை விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக திருப்பி இதையே தான் நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்ப்பீங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அருமையாக சுவைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். சாண்டி விலாக்ஸ் தமிழுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், 1 மாதம் கழித்து நம்ம சோப் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அருமையாக சுவைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பாய்.